இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 25. ஆகஸ்ட் 25ன்னும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். கேப்டன்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், சாப்பாடு. ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவரோட அலுவலகத்தையும் சரி, அவர் கட்சி ஆஃபீஸையும் சரி 24 மணி நேரமும் வரவும் வந்து பசியோடு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் டெய்லியும் சாப்பாடு வந்து எப்பவுமே இருக்கும். இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கேப்டன் அவர்கள் மதுரையில் இருந்து நடிக்கணுன்ற ஆசையோடு சென்னைக்கு வந்தார். வந்து நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கி அவர்கள் வந்து கேப்டன் கருப்பாக இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய கதவுகள் மூடப்பட்டது. அதுக்கப்புறமா தன்னுடைய தனித்திறமையை யூஸ் பண்ணி தன்னுடைய உயிர் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய துணையோடு அதுக்கப்புறம் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். புதுசாக டைரக்டர் ஆகணும், நடிக்கணுன்ற ஆசையோடு சென்னைக்கு வந்தவங்கலாம் இருக்க இடம் இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தையும் கேப்டன் வந்து அனுபவிச்சிருக்காரு. அந்த கஷ்டம் பிற்காலத்தில் யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் தங்கியிருந்த ரோகிணி லாட்ஜில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து உணவு வந்து இலவசமாக வழங்கப்பட்டது. நடிகர் நாசர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார், கேப்டன்னாலே சாப்பாடு தான், நானே நிறைய டைம் போயிருக்கேன், சாப்பிட்றதுக்காகவே போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது நிதர்சனமான ஒரு உண்மை. அதற்கு பிறகு கேப்டன் தன் கடின உழைப்பால் திரைத்துறையில் நிறைய விஷயம் சாதிச்சிருக்காரு. சாதித்தது மட்டும் இல்லாமல் தான் நடிக்கும் பொழுதே மக்களுக்கு வந்து தான் சம்பாதித்த பணத்தை வந்து ஒரு சரிபாதி வந்து மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அது பிற்காலத்தில் கேப்டனுடைய ரசிகர் மன்றமாக மாறி இருக்கு.